மாமிசத்துல நடக்கிறவங்கள பார்த்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த உலகத்துல நடக்கிற ஒத்த வேஷத்தை எவன் தரிச்சு ஊழியம் செய்யறானோ அவன் மாம்சத்துக்கு உட்பட்டவன். அவன் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாவே இருந்துட்டு போட்டு அவன் மாம்சத்துக்கு உட்பட்டவன். ஆமா, இந்த உலகத்துல ஒருத்தன் இந்த உலக பிரகாரமா ஒருத்தன் ஒரு சீர்கேடை செய்யறானா, அவன் அதே சீர்கேடை அவன் கட்டி வச்சிருக்கிற கெட்டடத்துக்குள்ள அவன் கொண்டு வர்றான் அப்படின்னா அவன் மாமிசத்துக்குரியவன். அவன் ஒரு பிசாசுகளின் மகனாக அவன் இருக்கிறான். அதனால நம்ம அந்த மாமிசத்துக்கு உட்பட்டவனை நம்ம தெளிவா கண் பார்த்து கண்டுகொள்ள வேண்டும். பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், அவங்க பேச்சுவார்த்தைகள், பழக்க வழக்கங்களோட நடைகள், உடைகள் எல்லாம் இந்த உலகத்துக்குரிய காரியமா இருக்கக்கூடாது. வேறு பிரிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். வேறு பிரிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்னா, கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்களா இருப்பார்கள். தேவனுக்காக பக்தி வைராக்கியமா இருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உன்னுடைய சரீரத்தை அலங்காரம் பண்ணதுக்கு யார்கிட்ட உரிமை கேட்டு நம்ம பண்ணணும்?